Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not for profit organization உடைய introduction video தான் பார்க்க போறீங்க. Some organizations are established for the purpose of rendering services to the public without any profit motive. So சில organizations இருக்கும், அந்த organizations எதுக்காக ரன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக்கு சர்வீஸ் பண்றதுக்காக. அவங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் எதுவுமே இருக்காது. யூஸ்வலா நம்ம வந்து பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் வரணுன்றதுக்காக தான் அந்த பிசினஸே நம்ம ரன் பண்ணுவோம். ஆனா இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எதுவுமே ப்ராஃபிட் மோட்டிவ்காக பண்ண மாட்டாங்க, பப்ளிக்கு சர்வீஸ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. ஸோ ஆர்ட், கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆர்கனைசேஷனே. தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கால்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு பேர் தான் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். அண்ட் இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. Charitable institutions, educational institutions, cultural societies, sports and recreation clubs, hospitals, libraries and literary associations. So இது எல்லாமே not for profit organization உடைய some examples. ஓகேவா? இவங்க எல்லாமே வந்து பப்ளிக்கு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஹாஸ்பிட்டல்ல ஃபீஸ் வாங்காம பப்ளிக்கு வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்கிட்டு பப்ளிக் வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அப்போ ஃபண்ட் எங்கிருந்து வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. they raise funds through donations, grants from governments and subscriptions from their members and so on. ஸோ இவங்க வந்து எப்படி இவங்களுக்கு அமௌண்ட் வரும், அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்றதுக்கு எப்படி அமௌண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா டொனேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட்ல இருந்து சில கிராண்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுடைய அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்குன்னு சில மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து மாசம் இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்கனைசேஷன்ஸை ரன் பண்ணுவாங்க. They must account for all cash receipts and payments. At the end of each accounting year, they must also prepare final accounts to ascertain the surplus or deficit and financial position. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு என்னெல்லாம் கேஷ் ரெசிப்ட்ஸ், கேஷ் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்றாங்க அண்ட் இவங்க வந்து எதுக்காவது பே பண்றாங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஈச் இயர் அக்கௌண்டிங் இயர்ல என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அமௌண்ட் வந்து சர்ப்ளஸா இருக்கா. சர்ப்ளஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 rupees ஏதோ ஒரு வழியா நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 7,000 rupees எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பேலன்ஸ் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கும், 3,000 rupees எக்ஸஸா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸா எடுத்துக்கலாம். இதுதான் வந்து சர்ப்ளஸ், நம்ம கிட்ட அமௌண்ட் கையில இருக்கிறது. ஓகே, அண்ட் டெபிசிட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கையில இல்லாம மைனஸ்ல இருக்கும். புரியுதா? ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு மைனஸ்ல வருது அப்படின்னா அது வந்து டெபிசிட். இப்போ 10,000 நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஆர்கனைசேஷன்ல, ஆனா நம்மளுக்கு இந்த இயர்ல செலவானது 12,000 rupees. அப்போ -2,000 rupees இருக்கும். எக்ஸ்ட்ராவா 2,000 rupees என்னவாயிருக்கு, செலவாகிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு டெபிசிட் அந்த இயர்ல. ஓகேவா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீச்சர்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், இவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்ல இதை ரன் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஃபீச்சர், இவங்க வந்து பப்ளிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸே வந்து ரன் பண்ணுவாங்க. ஸ்பெசிபிக் குரூப்பா இருக்கலாம் ஆர் பப்ளிக் அட் லார்ஜ், லார்ஜ் பப்ளிக்குமே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜென்ரலி தே டு நாட் அண்டர்டேக் பிசினஸ் ஆர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஜென்ரலா இவங்க பிசினஸையும் அண்டர்டேக் பண்ண மாட்டாங்க, ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸுமே பண்ண மாட்டாங்க. Their main source of income include subscription from members, donations, grants in aid and legacies. ஸோ இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருது, சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மெம்பர்ஸ், டொனேஷன்ஸ், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் அண்ட் லெகசிஸ் மூலியமா தான் இவங்களுக்கு வந்து இன்கமே வரும். ஓகேவா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட் இவங்களுமே வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இவங்க அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் போட்டிருப்பாங்க, அப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடுவாங்க, அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க அதை வச்சு. ஓகேவா? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். Receipts and payments account is a summary of cash and bank transactions of not-for-profit organizations prepared at the end of each financial year. Each financial year உடைய எண்ட்ல receipts and payments account வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுல வந்து கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இட் இஸ் a real account in nature. ஸோ இதோட நேச்சர் பாத்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் தான்.
Receipts and payments begins with the opening balances of cash and bank, ends with the closing balances of cash and bank. Opening balances of cash and bank வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் எண்ட் பண்ணும்போது நம்ம க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு கேஷ் ரெசிப்ட்ஸ் எல்லாமே டெபிட் சைட்ல தான் நம்ம போடணும் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் நம்ம யாருக்காவது பே பண்ணிருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம கிரெடிட் சைட்ல காட்டணும். அண்ட் all cash receipts and cash payments, whether of capital or revenue nature, will be recorded in the receipts and payments account. So capital or revenue natureல இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், receipts and payments accountல ரெக்கார்ட் பண்ணலாம். They may relate to the current year or the previous years or the subsequent year. So transactions current year ஓடதா இருக்கலாம், previous year ஓடதா இருக்கலாம், or subsequent years ஓடதாவும் இருக்கலாம். It means that irrespective of the period for which the amount is received or paid, it is recorded if cash is received or cash paid during the year. இதுல நான் கேஷ் ஐட்டம்ஸ் வந்துச்சுன்னா அது நம்ம எடுக்க கூடாது. நான் கேஷ் ஐட்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்ரூட் இன்கம். இந்த மூணுமே வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எடுக்கக்கூடாது, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல போடக்கூடாது. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட், record the opening balance of cash in hand and favorable bank balance on the debit side of receipts and payments account. If there is bank overdraft, it must be recorded on the credit side. அதாவது நம்ம டெபிட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷையும் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்கையும் போடணும். இன்கேஸ் பேங்க் வந்து நம்மளுக்கு ஓவர் டிராஃப்டா இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைட்ல போடணும். ஓகேவா? பேங்க் ஓவர் டிராஃப்டா இருந்துச்சுன்னா மட்டும். மற்றபடி நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பவும் டெபிட் சைட்ல தான் வரும். ஆக்சுவல் கேஷ் ரெசிப்ட்ஸ் டியூரிங் தி இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைட். நம்ம ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையும் டெபிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணணும் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், கிரெடிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணணும். While recording cash receipts and payments, no distinction needs to be made between revenue and capital items. ஸோ நம்ம டிஸ்டிங்ஷன்லாம் எதுவுமே நம்ம மேக் பண்ண வேண்டாம். அதாவது இது ரெவென்யூ ஐட்டம்ஸ், இது கேபிட்டல் ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டிஸ்டிங்ஷன்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணா போதும். ஓகேவா? அது வந்து எதுவா இருந்தாலும் சரி, கரண்ட் பீரியடா இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் பீரியடா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் பீரியடா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட், இஃப் த டோட்டல் ஆஃப் தி டெபிட் சைட் இஸ் மோர் தன் த கிரெடிட் சைட். இப்போ நம்மளுக்கு டெபிட் சைட்ல டோட்டல் அதிகமா இருக்கு, கிரெடிட் சைட்ல கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு கிரெடிட் சைட்ல தான் பேலன்ஸ் கேரி டவுன் வரும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க், கேஷ் ஆர் பேங்க். ஓகேவா? இதுவே கிரெடிட் சைட்ல அதிகமா இருக்கு, அதாவது நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் அதிகமா இருக்கு, செலவு அதிகமா இருக்கு, டெபிட் சைட்ல அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது பேலன்சிங் ஃபிகர் எங்க வரும்? டெபிட் சைட்ல வரும். ஸோ டெபிட் சைட்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இந்த ஃபார்மேட்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாவே நீங்க ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நேம் இங்க மென்ஷன் பண்ணணும். ஃபார் த இயர் எண்டிங், இயரோடைய டேட் அந்த இதெல்லாம் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். டெப்டார் கிரெடிட்டா மறக்காம போடணும். நம்மளுக்கு டெபிட் சைட்ல ரெசிப்ட்ஸ் வரும் அண்ட் கிரெடிட் சைட்ல பேமெண்ட்ஸ் வரும். ஓகேவா? ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க, ருபீஸ் போட மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் சைட்ல டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், லாஸ்ட் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸை இந்த இயருக்கு நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்குவோம். கேஷ் இன் ஹேண்ட், கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, கேஷ் அட் பேங்க், பேங்க்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம ஆட் பண்ணி இன்னர் காலம்ல போட்டு ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போட்டுக்குவோம். ஓகேவா? இப்போ ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்லாம் என்னென்ன? டு சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க வந்து மாசம் மாசம் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ வந்து அவங்க பே பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். ஸோ ஆர்கனைசேஷன் அவங்க மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுது, அதனால அது வந்து ரெவென்யூ ரெசிப்ட். ஓகேவா? டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கிளப்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா ஒரு 10 ருபீஸோ 20 ருபீஸோ, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம பே பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும். அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அது வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு ரிசீவ் தானே ஆகுது, அதனால அதுவுமே நம்மளுக்கு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். நெக்ஸ்ட், டு ஜென்ரல் டொனேஷன்ஸ். இவங்களுக்கு ஏதாவது டொனேஷன்ஸ் ரிசீவ் ஆச்சுன்னா அதுவுமே நம்மளுக்கு ரெவென்யூ ரெசிப்ட்ல வரும். நெக்ஸ்ட், கிராண்ட் இன் எய்ட். ஸோ கிராண்ட் இன் எய்ட் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்ல இருந்து இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் எல்லாமே கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வழியா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் வந்து ரிசீவ் ஆகுறது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க சேல் பண்றாங்க. நம்ம இடைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டாங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து அமௌண்ட் வரும்.
ஸோ அதையுமே இங்க வந்து கால்குலேட் பண்ணணும், அதுவுமே அக்கௌண்டபிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அது என்னது, ரெசிப்ட் தான். ஓகேவா, ரிசீவ் பண்றாங்க அமௌண்ட், அதுவுமே நம்மளுக்கு ரெசிப்ட்ல வரும். நெக்ஸ்ட் டிவிடெண்ட், ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல ஷேர் ஹோல்டரா இருக்காங்க இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா இவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், அதுவுமே இவங்க வந்து ரிசீவ் தான் பண்றாங்களே, அதனால ரெசிப்ட்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, இவங்க ஆர்கனைசேஷன்ல ஏதாவது லாக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுவுமே இவங்களுக்கு ரெசிப்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்டு, இவங்க ஏதாவது வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு வாடகை வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கும்போது இதுவுமே ரெசிப்ட்ல வரும். நெக்ஸ்ட் டு சன்ட்ரி ரெசிப்ட்ஸ், வேற என்னென்ன வழியில ரெசிப்ட்ஸ் எல்லாம் வருதோ, அதாவது இன்கம் வருதோ அதெல்லாமே அவங்க வந்து சன்ட்ரி ரெசிப்ட்ஸ்ல போடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்ல என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், அதாவது அவங்க ஆர்கனைசேஷன்ல லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பா இருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க லைஃப் டைம் மெம்பர்ஷிப். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ரிசிப்ட்ல வரும். ஓகே, டொனேஷன் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ், ஒரு சில ஸ்பெசிபிக்கான பர்பஸ்க்காக டொனேஷன் வந்து ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்ல வரும். டு லெகசிஸ், டு என்டவுமெண்ட் ஃபண்ட். என்டவுமெண்ட் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃபிக்ஸட் அசட்டை வந்து ஃபண்டா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸட் அசட்ல இருந்து மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஏதாவது ஒரு இன்கம் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்கோ இல்ல ஏதோ ஒரு மெஷினரியோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து மந்த்லி ஏதோ ஒரு இன்கம் வருது. அந்த இன்கம் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃபண்டா வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, அதுதான் என்டவுமெண்ட் ஃபண்ட். டு சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ், ஏதாவது ஃபிக்ஸட் அசட்ஸ் சேல் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வரும், அது வந்து நம்ம கேபிட்டல் ரெசிப்ட்ல தான் போடணும். அண்ட் டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க சேல் பண்றாங்கன்னா அது வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ல வரும். அண்ட் டு ரெசிப்ட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ் ஆர் ஃபண்ட், ஏதாவது ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக ரெசிப்ட் வந்து வருது, அதாவது இன்கம் வருது ஆர் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கும்போது அதுவுமே உங்களுக்கு ரெசிப்ட் தான், கேபிட்டல் ரெசிப்ட்ல வரும். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்பெசிபிக்கான ஏதாவது ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்ல வரும். லாஸ்டா டு பேலன்ஸ் கேரி டவுன், பேங்க் ஓவர் டிராஃப்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு டெபிட் சைட்ல கேரி டவுன் வரும். ஓகே, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், பேங்க் ஓவர் டிராஃப்டா லாஸ்ட் இயர் இருந்துச்சு அப்படின்னா இந்த இயருக்கு அது பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எடுக்கணும் கிரெடிட் சைட்ல, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. பை சேலரிஸ், நம்ம சேலரிஸ் கொடுக்கறது, ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரிஸ் கொடுக்கறது, அது வந்து நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் ரெண்ட் பெய்டு, அந்த பில்டிங்க்கு நம்ம ரெண்ட் பே பண்றோம் இல்ல வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ரெண்ட் வந்து பே பண்றோம் அப்படிங்கும்போது அதுவுமே நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஆப்வியஸ்லி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து வரும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம பே பண்றது. நெக்ஸ்ட் போஸ்டேஜ், ஏதாவது போஸ்டேஜ்க்காக எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு ரெவென்யூ பேமெண்ட்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் பை ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், ரெண்ட் பே பண்றது, டாக்ஸ் பே பண்றது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெவென்யூ பேமெண்ட்ல வரும். பை இன்சூரன்ஸ், இவங்க வந்து இன்சூரன்ஸ் பே பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அதுவுமே நம்மளுக்கு பேமெண்ட்ஸ்ல தான் வரும். அட்வர்டைஸ்மெண்ட்காக பே பண்றது, டெலிஃபோன் சார்ஜஸ்க்காக பே பண்றது, என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக பே பண்றது, ஆடிட் ஃபீஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆடிட்டர் வந்து ஆடிட்டிங் பண்றதுக்காக ஆடிட்டருக்கு நம்ம ஃபீஸ் பே பண்றது. பை ரிப்பேர்ஸ் அப்படின்றது நம்ம ஆர்கனைசேஷன்ல ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, அந்த அமௌண்ட்லாம் வந்து நம்மளுக்கு பை ரிப்பேர்ஸ் அப்படின்றதுல வரும். நெக்ஸ்ட் அப்கீப் ஆஃப் கிரவுண்ட், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரவுண்ட் இப்போ கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரிக்கெட் கிரவுண்டை வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், அதுதான் அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ். அதுக்குமே செலவாகும் தானே, ஸோ அந்த மாதிரி செலவுகள் எல்லாமே நம்மளுக்கு இதுல தான் வரும், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் பை கன்வேயன்ஸ் சார்ஜஸ், ஸோ டிராவலிங் சார்ஜஸ் ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்துல கன்வேயன்ஸ் சார்ஜஸ்ல வரும். பை நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் பீரியாடிக்கல்ஸ், அதாவது டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் வாங்குறோம் ஆர்கனைசேஷனுக்கு, அண்ட் பீரியாடிக்கலா ஏதாவது புக்ஸ் வந்து வாங்குறோம், இந்த மாதிரி செலவுகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பை நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் பீரியாடிக்கல்ஸ்ல வரும். பை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுல போடணும். பை கார்டனிங் எக்ஸ்பென்சஸ், ஸோ கார்டனிங்காக ஏதாவது நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா கார்டனிங் எக்ஸ்பென்சஸ்ல வரும். பை சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், இதர செலவுகள் எல்லாமே நம்மளுக்கு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் பேமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் வரும்னு பாருங்க. பை பிக்சட் அசட்ஸ், நம்ம ஆர்கனைசேஷனுக்கு பிக்சட் அசட்ஸ் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு செலவு தான். ஓகே, அது வந்து கேபிட்டல் பேமெண்ட்ல வரும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கேபிட்டல் பேமெண்ட்ஸ்ல வரும். பை ரீபேமெண்ட் ஆஃப் லோன்,
ஸோ ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோனை வந்து ரீபே பண்றோம் அப்படின்னா இது வந்து கேபிட்டல் பேமெண்ட்ஸ்ல வரும். லாஸ்டா நம்மளுக்கு பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் பேங்க். இது வந்து நம்மளுக்கு அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கும்போது பேலன்ஸ் கேரி டவுன் நம்மளுக்கு கிரெடிட் சைட்ல வரும். இந்த ரெசப்ஷன் பேமெண்ட் ஃபார்மேட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தவிர வேற எதுவுமே உங்களுக்கு புதுசா வராது. ஸோ இதை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாமே அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.